டாபிக் ஹவு டு கெட் ரெடி ஃபார் அ ட்ரிப். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். உள்ளூரா வெளியூராங்கிறது முடிவு பண்ணணும். சப்போஸ் உள்ளூர்னால் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான தட்பவெப்பநிலை என்ன இருக்குது, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, எதர் ஜாக்கெட் வேணுமா, இல்லைனா ஏதாவது லைட்டாக துணி போடணுமா, காட்டன் க்ளாத்ஸ் வேணுமா, அதெல்லாம் முடிவு பண்ணணும். சப்போஸ் வெளிநாடாக இருந்தாலும் இதே விஷயத்த பார்க்கணும். வெளிநாடாக இருந்தாலும் டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்குது, பாஸ்போர்ட் தேவையா, அப்புறம் விசா தேவையா, விசாக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பணம் அந்த நாட்டு கரன்சியாக வேணுமா இல்லை நம்ம நாட்டு கரன்சியாக வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த நாட்டு அவங்க ஊரோட கரன்சி அப்படின்னா அது எங்கே போய் மாற்றலாம், ஃபோரெக்ஸ் கார்டு மாதிரி வேணுமா. ஃபோரெக்ஸ் கார்டுனால் நார்மலாக எல்லா கரன்சியும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கார்டு ஆக்சுவலாக. ஆமாம், நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். வெளிநாடு போகிற ட்ரிப்பு போகிறவங்களுக்குலாம் தெரியும் ஆக்சுவலாக. அங்கே எந்தெந்த ஊரை, இப்போ உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்த சுற்றி பார்க்கணும், ஏதாவது ட்ரிப் அட்வைசரை நம்ம பார்க்கணுமா. லைக் எந்த பேரையும் சொல்ல விரும்பலை, பட் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எங்கே டிக்கெட்ஸ் சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். பேக்கேஜ் மாதிரி போகணுமா இல்லை தனியாக நம்ம யூஸ் பண்ணணுமா, தனியாக போகணுமா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். தனியாக போகிறோமா இல்லை குரூப்பாக டூர் பண்ணுறோமா. ஏன்னா குரூப்பாக போனோம்னா நமக்கு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் கம்மியாக ஒரு சான்ஸ் இருக்குது. தனியாக போகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம், நம்ம லைக் இது அட்வென்ச்சர் ட்ரிப்பா இல்லைனா லெஷர் ட்ரிப்பா அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் யோசிக்கணும். வேறு என்ன,